ஹாய் ஹலோ பேப்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன்டா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கொரியன் மாமா மேரிட் வித் கிராமத்து பையன். ஸோ அதோடைய நெக்ஸ்ட் பார்ட் பார்த்துடலாமா? பொன் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்கடா, அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். சரி, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் கோல்டாக இருக்குது, வாய்ஸ் அப்படியே தான் இருக்கும். நான் ரெக்கார்ட் பண்ணது 3 வீடியோலையுமே வாய்ஸ் அப்படி தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டு இந்த வீடியோ, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ அண்ட் அதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ இதெல்லாம் நான் சேம் டேயில் ரெக்கார்ட் பண்ணுறது. எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எடிட் பண்ணிவிட்டு தென் போஸ்ட் பண்ணுவேன்டா. ஓகேவா? ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தானே இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, எப்படி பிடிச்சிருப்போனாக்கா, மெஹந்தி செரிமனி ஸோ அதெல்லாம் நடந்திருக்கோம். அண்ட் சிக்கி கை நல்லா சிவந்திருக்கும். ஸோ தேங்க் அதை பார்க்கும்போது அவனுடைய சீக்ஸ் எல்லாம் அப்படியே ப்ரெஸ்ஸில் பிங்க் ஆகிருக்கும்டா. இப்படி தான் நம்ம எண்ட் பண்ணியிருந்தோம். இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஈவினிங் ரிசப்ஷன். ஸோ இது எல்லாமே இப்போ எங்கே நடக்குது அப்படின்னாக்கா பொண்ணு வீட்டில் தான் நடக்குது. பிகாஸ் பையன் யூஎஸ்ஏ பையன். ஸோ அங்கேயும் எல்லோரும் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ பொண்ணு வீட்டில் தான் டோட்டலாக இடம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்ச உடனேயுமே எல்லாருமே யூஎஸ்ஏ போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இங்கே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ரிசப்ஷன், ஈவினிங் ரிசப்ஷனா. ஸோ மார்னிங் எல்லாருமே வீட்டில் உட்காந்து நார்மலாக எல்லோரும் அப்படியே பேசிட்டு உட்காந்துருக்காங்க வீட்டில். ஷாசிஸோ ஒரு பக்கம் அந்த வேலைகள்லாம் போயிட்டு தான் இருக்குது, இன்னொரு பக்கம் பேசிகிட்டு தான் இருக்காங்க. அப்போது சிக்கனுடைய அம்மா தேங்குடைய அம்மா பார்த்துட்டு, அண்ணி சொல்லுங்க அண்ணி. அம்மா, எப்போ பொங்கல் வருது? எனக்கு பொங்கலுக்கு இங்கே இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு அண்ணி. பொங்கல் எப்போது? பொங்கலா? இப்போ தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்னையிலே நம்ம பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு மாதம் 1.5 மாதம் கழிச்சு பொங்கலுமா? ஓ அப்படிங்களா அண்ணி? நான் பொங்கல் வரைக்கும் இங்கே இருக்கட்டுமா? என்ன நீ பர்மிஷன்லாம் கேட்குறா? நீ பர்மிஷன் கேட்குற விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? இது வீடு, நீ பர்மிஷன் கேட்கலாமா? பொங்கல் வரைக்கும் என்ன, நீ இங்கேயே கூட இரு, இங்கே யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இங்கே எல்லாத்துக்குமே சந்தோஷம்தான். அப்போ அங்கே தேங்குடைய அப்பா வராரு. என்னமாச்சு? இங்கே பாருங்கள், உங்கள் தங்கச்சி பொங்கல் வரைக்கும் இங்கே இருக்கட்டுமான்னு பர்மிஷன் கேட்குறாங்க. அப்போது அவங்க அண்ணன் தங்கச்சி பார்த்து முறைக்க, இல்லைன்னா அது வெளிநாட்டுக்கு போனோடனையோ பர்மிஷன் கேட்குற அளவுக்கு வந்துடுச்சு போல். ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணே, இது யார் வீடு? நம்ம வீடு. உன் வீட்டில் இருக்கிறதுக்கு நீ பர்மிஷன் கேட்கலாமா? எவ்வளோ நாள் வேணாலும் எரிமா, இது உன் வீடு. அங்கே போக பிடிக்கலையா? இங்கேயே கூட இருக்கியா? தாராளமாக எரி, நாங்கள் எல்லோரும் இருக்கோம். அப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி உனத்துக்கு நிறைய வந்துடுச்சு. அப்போ அவங்க அப்பா அங்கே வர, அப்போது தேங்குடைய அப்பா, என்ன வச்சா, என் தங்கச்சிக்கு இங்கே இருக்க ஆசையாக இருக்கான். ஸோ நீங்களும் அப்படி என்ன இங்கே வந்துடுறீங்களா? அப்போது ஜேக்கியோட அப்பா சிரிச்சுக்கிட்டு, என்னால் மிஞ்சி போனால் கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும், ஏன்னா அங்கேயே பிஸ்னஸ் இருக்குல்ல, அதை பார்க்கணும் மச்சான், அதனால தான். ஓ அப்படியா, சரி நீங்கள் வேணால் பிஸ்னஸை பாருங்கள், எங்கள் தங்கச்சி எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. அப்போ ஜேகே அப்பாவோ, நானும் இவளை எங்கேயாச்சும் கொண்டு போய் விட்டுலாம் தான் பார்க்குறேன். அம்மா வீட்லேயே இருந்தா எனக்கு சந்தோஷம் தான், அவள் இங்கே இருக்கட்டும் மச்சான், நீங்கள் எவ்வளோ நாளாக வச்சுக்கோங்க, எனக்கு தொல்லை குறைஞ்சிச்சு. அப்போது ஜேகே அம்மா, என்ன நான் உங்களுக்கு தொல்லையா? நான் உங்களுக்கு டார்ச்சர் பண்ணுறேன்னா என்ன? ஆமாடி, நீ என்னை டார்ச்சர் தான் பண்ணுறேன். இவன் என்னெல்லாம் பண்ணுவா தெரியுமா மச்சான்? அப்படி என்ன பண்ணுவா என் தங்கச்சி அப்படின்ட்டு கேட்க, சொன்னால் உங்களுக்கு நம்ப கூட மாட்டீங்க என் தங்கச்சி அப்படி பண்ணுறான்ட்டு. கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போனதுலேன்னு ஒரே அப்பா அம்மா அண்ணன் புராணம் தான். அங்கே போய் ரொம்ப வருஷம் அதை தான் பேசிக்கிட்டே இருப்பாள். எங்கள் அண்ணன் என்னை எப்படி வளர்த்துச்சு, எங்கள் அப்பா என்னை எப்படி வளர்த்தாரு, அதை பற்றியே தான் பேசிக்கிட்டே இருப்பாள். அப்புறம் வருஷங்கள் போச்சு, ஜேகே பிறந்தான். ஜேகே பிறந்ததுக்கப்புறமா மாமா மாமா மடியில் உட்கார வச்சு காது குத்துணும், அதெல்லாம் பண்ணலையே அப்படி இப்படி சொல்லிட்டு அது வரை பொல்மெடி கிடந்தான். வளர ஜேகே வெளியே போய் தங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் தங்க போனதுக்கப்புறம் இப்படி எல்லோரும் என்னை விட்டு தனியாக போகிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சான். டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாள். ஊருக்கு போய் தூரமாக நின்றாச்சும் அண்ணனை பார்த்துட்டுலாமா, தூரமாக நின்றாச்சும் அப்பா அம்மா பார்த்துட்டு வந்துடலாமான்ட்டு என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாள். ஆனால் இங்கே யாருக்காச்சும் அந்த விஷயம் தெரிஞ்சு உங்களுக்கு அது பிடிக்காமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு தான் நான் வேணான்னு சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் கடைசியாக நீங்களே கல்யாணத்தை கூப்பிட்டுட்டீங்க. இவ்வளோ நாள் இவன் எவ்வளோ குழப்பமாக தெரியுமா? நான் அவளை சந்தோஷமாக வச்சுக்காமலாம் இல்லை மச்சான், நான் அவளை சந்தோஷமாக தான் வச்சுருக்கேன். என்ன தான் கட்டின புருஷ சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலும் பெற்றவங்க நினப்பு கூட பிறந்தவங்க நினப்பு கூட இருந்துகிட்டே தானே இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் உங்களை நினச்சிக்கிட்டே தான் இருப்பாள். எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் எல்லா பொண்ணுக்கும் அந்த வருத்தம் இருக்கும்ல அப்படின்னு சொல்ல அவங்க தங்கச்சி ஹேக் பண்ணிவிட்டு அவங்க அண்ணாங்க தங்கச்சி ஹேக் பண்ணிட்டு,
என்னை மன்னிச்சிடுமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடு. ஐயோ அண்ணன், நீங்கள் இந்த தப்பு பண்ணல, நான் தான் பண்ணேன். நான் இவர் தான் கட்டுவேன்னு ஒருத்த காலில் நின்றுருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டு விட்டு விட்டு போனது ஏன் தப்பு தானே அண்ணன்? இல்லைம்மா, நாங்களே தேடினா கூட இந்த மாதிரி ஒரு பையனை உனக்கு பார்த்துருக்க மாட்டோம். நல்லா அழகாக இருக்கார், நல்ல குணமாக இருக்கார், உன்னை நல்லா பார்த்துக்கிறாரு, நல்ல பையன் இருக்கான். இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் சொல்லு? நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல, அப்போ அங்கே ஜேகே வந்துட்டு, ஐயோ மாமா, என்ன இங்கே அவரே பாச போராட்டம் நடந்துட்டு இருக்கு போலையே. அப்போது சிரிச்சுக்கிட்டே, என்ன பையனுக்கு 28 வயசுக்கு மேலே ஆகிடுச்சி, எப்போ கல்யாணம் பண்ணுறதா இருக்கீங்கன்ட்டு ஜேகே பார்த்து கேட்க, அப்போ ஜேகே, ஐயோ மாமா ஏன் நீங்கள் வேறு, எனக்கு இப்போல்லாம் கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்ல, என்னப்பா 28 வயசு ஆகிடுச்சி கல்யாணம் பண்ணுற ஐடியா இல்லைங்கிற? அந்த காலத்தில் தான் 30 வயசில் எல்லாம் கல்யாணம் பண்ணிச்சு. இந்த காலத்தில் எல்லோரும் தான் 25 26 கட்டிக்கிறீங்களே, நீ ஏன்ப்பா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? ஒரு கல்யாணத்தில் இருந்த குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு, இன்னொன்று உன்னுடைய கல்யாணம், அதில் தான் நாங்கள் பார்த்துட்டோம்னாக்கா சந்தோஷமாக இருக்கும்ல. இல்லை மாமா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, இன்னும் பிஸ்னஸில் கொஞ்சம் மேலே போகணுன்னு நினைக்கிறேன். அப்போ ஜேகேப்பா, ஆல்ரெடி டாப்பில் தாண்டா இருக்கேன், இன்னும் என்னடா மேலே போகணும்? இல்லைப்பா, இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும், பெரிய பெரிய கம்பெனியோட கொலாபரேட் பண்ணணும், ஸோ நிறைய ஐடியா இருக்குப்பா. ஸோ இப்போதைக்கு மேரேஜெல்லாம் எனக்கு ஐடியா இல்லை. நீ எதுக்குப்பா கல்யாணம் வேணான்னு சொல்கிற? ஏன் கல்யாணம் பண்ணிட்டோம்னால இதெல்லாம் பார்த்துக்க முடியாதா என்ன? அப்படிலாம் இல்லை மாமா, கல்யாணம் பண்ணால் குடும்பத்தை பார்க்கணும், ஸோ அவங்கள பார்க்குறதுலேயே நேரம் போன மாதிரி இருக்கும், என்னால் பிஸ்னஸ் பற்றி யோசிக்க முடியாது. நான் அப்பா அம்மா விட்டுட்டு தனியாக போய் இருக்கிறதுக்கு காரணமே தான், எனக்கு பிஸ்னஸ் பற்றி தாட்ஸ் நிறையா வரணும், தனியாக இருந்தால் அதை பற்றி யோசிக்க முடியும் தான் நான் தனியாக போயிட்டேன். ஸோ கல்யாணம் பண்ணிட்டாக்கா கூட இருக்கிறவங்கள பார்த்துக்கணும், ஸோ அது எனக்கு இப்போதைக்கு செட் ஆகுது, போட்டும் இன்னொரு 2 வருஷம் போட்டும் அப்படின்ட்டு ஜேகே நிமிர்ந்து தேங்க பார்க்குறாங்க. ஏன்னா தேங்குமே அங்கே தான் இருந்திருப்பார். தேங்க ஜேகே பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு கல்யாணம் பண்ணுற வயசாகிடுச்சு, ஆனால் ஒரு சிலருக்கு எனக்கு கல்யாணம் பண்ணுற வயசு வரல, ஒரு 2 வருஷம் போத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பார்த்துட்டு சொல்ல, அப்போது ஜேகேடைய அம்மா நீ யாரும் லவ் பண்ணுன்னு சொன்னியடா, அந்த பொண்ணுக்காக தான் நீ இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்கிறியாண்ணா? ஐயோ அம்மா அதெல்லாம் இல்லை, உண்மையை சொல்லிட்டு சொல்லிட்டு இப்போ எல்லோரும் சுற்றி வளைச்சி ஜேகே கேட்க ஆரம்பிக்க, இப்போ ஜேகே சிரிச்சுக்கிட்டு, ஆமாம் நான் லவ் பண்ணுறேன், அவங்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணுற வயசு இல்லை, அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வயசு வந்ததுக்கப்புறமா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஜேகே தயாங்கே பார்த்துட்டே இருக்க, என்ன மாமா என்ன பார்க்குறாரு அப்படின்ட்டு அங்கேருந்து போயிட்டாரு. ஜேகே சிரிச்சுக்கிட்டே அவருமே போயிட்டாரு. ஏதோ நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே வந்து விட்டுடுறாங்க. சரி, டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் ரிசப்ஷன். ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு ரிசப்ஷன்லேயும் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஸோ அது மாதிரி தான் ஒரே ஃபன்னாக போயிட்டு இருக்குது அந்த ரிசப்ஷன். ஸோ அங்கே ரிசப்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே ஸ்டேஜ் போட்டிருக்காங்க, அந்த ஸ்டேஜில் தான் அந்த அக்னி ஏற்றுறதுக்காக அந்த இதெல்லாம் இன்னும் எதுவும் வைக்கல, ஜஸ்ட் நார்மல் ஸ்டேஜ் பார்த்து தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் ரிசப்ஷன் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு, ஸோ அந்த மாதிரி செனாரியோஸ் அது நடந்துகிட்டு இருக்குது. இப்போது அந்த இதெல்லாம் முடிஞ்சிட்டு நைட்டு தான் விடிஞ்சா கல்யாணம். அன்றைக்கி ரிசப்ஷன் டே அப்படியே போயிடுச்சு. விடிஞ்சா கல்யாணம். ஸோ எப்படி ஆண்கள்லாம் வீட்டில் தூங்குவாங்க, ஸோ அதுக்கான வேலைகள் தானே போயிட்டு இருக்கோம். சாப்பாடு வைக்கிறதுக்கான பிளேசஸ், ஸோ எல்லாமே கரெக்டாக வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி தேங்க தான் ஓடி ஓடி பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்மின்மே கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு. ஜிம்மின் ஜேகே சொன்ன விஷயத்தெல்லாம் சரி, தேங்க ஜேகே சொன்ன விஷயத்தெல்லாம் ஜிம்மின்ட்ட சொல்லிக்கிட்டே அங்கே வேலை பார்த்துட்டே இருக்க, கொஞ்சம் விட்டா மாமாவே உங்ககிட்ட லவ்வே சொல்லிவிடுவார் தயாங். பற்றியே பார்க்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இப்படி வச்சுக்கேன், விஜய்க்கே உங்ககிட்ட லவ்வே சொன்னால் நீ அதை அக்செப்ட் பண்ணிருக்கியா இல்லை மாட்டியா? அப்போது திரும்பி ஜிமினை பார்க்க, சொல்லு, அவர் உங்ககிட்ட சொன்னால் நீ அக்செப்ட் பண்ணிருக்கியா மாட்டியா தேங்? எனக்கு தெரியல ஜிமின், நான் அக்செப்ட் பண்ணிப்பேனா மாட்டேன்னு தெரியல. அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுக்கோ. உனக்கு நான் சொல்ல வேண்டிய கிடையாது, உனக்கு என்ன நல்லது என்ன கெட்டதுன்னு எல்லாம் உனக்கு தெரியும், யோசிச்சுக்கோ. சரி அப்படின்னு தேங்க் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நைட்டு நம்ம தேங்கு தான் மாடல் நின்று யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே ஜேகே ரூமில் வெளியில் ஜேகே டேங் ரூம் கிட்டே போக ரூம் டோர் ஓப்பனில் தான் இருக்கும், உள்ளே தேங்க இருக்க மாட்டோம். கீழே பார்க்குறாங்க சொந்தக்காரங்க, அவங்களாம் அப்படி அப்படியே ஹாலில் படுத்துருக்காங்க. பெரியவங்களும் அப்படியே ஹாலில் தான் படுத்துருக்காங்க. காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணுங்கிற மாதிரி எல்லாம் அப்படி அப்படி படுத்துருச்சு. கீழே அப்படி பார்க்குறாங்க, எங்கேயுமே தேங்க இருக்க மாதிரி தெரியல. இப்போது
நம்ம ஜேகே மேலே இருப்பானா அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே போய் பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி மேலே போகிறாங்க. மேலே வந்து ரொம்ப இருட்டாலாம் இல்லை, ஏன்னா அந்த கல்யாண வீடு அப்படிங்கிறதுனால நிறைய லைட்ஸ் செட்டப்ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நிலாவுடைய வெளிச்சம், அந்த லைட் செட்டப் உடைய வெளிச்சம், ஸோ அதெல்லாம் அப்படி இருக்குது. இப்போ தயாங் வந்து டீப்பாக ரெண்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே தயாங்கிட்ட வராங்க. தயாங் அதை ஃபஸ்ட்டு கவனிக்கல. அப்போ டீப்பாக யோசிச்சுட்டே இருக்க ஜேகே பக்கத்தில் ரெண்டு தயாங்கே தான் பார்த்துட்டே இருக்காரு. அப்படி என்ன ரொம்ப டீப்பாக யோசிச்சுட்டு இருக்க? அப்போ தயாங் ஒன்று ரியலைஸ் ஆகிட்டு, மாமா நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, நீ தான் என்ன பார்க்கவே இல்லை. அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான் மேரேஜ் பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ அப்படியா? ஆமாம்மா. டயர்டாக இருக்கவும் போய் நீ தூங்கலையா என்ன? இல்லை மாமா, தூக்கம் வரல. மனசில் ஏதாச்சும் குழப்பம் இருந்தால் தான் தூக்கம் வராது. அப்படி என்ன குழப்பம்? ஏன் தூங்கலை? அது உனக்கு தெரியாத நான் அப்படிங்கிற மாதிரி தயாங்க ஜேகே பார்க்க, ஜேகே எதாச்சும் சொல்லுவானா அப்படிங்கிற மாதிரி தயாங்கே பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, ஜஸ்ட்டு சும்மா தான் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கும் அங்கே அதில் அந்த இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி நிற்கிறாங்க. வேடிக்கை பார்த்து சும்மா நிற்கிறாங்க. இது கூட நல்லா தான் இருக்குது. என்ன நைட் டைம் இந்த ஊர் அப்படி பார்க்குறது, நல்லா சில்லுன்னு காற்று பார்க்க நல்லா தான் இருக்குது. அப்போது தேங்க சிரிச்சுக்கிட்டே, நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே தான் வந்து தூங்குவேன். ஆமாம், எனக்கு ரூமில் தூங்குறதை விட மொட்டை மாடியில் வந்து தூங்குறது ரொம்ப பிடிக்குமா. அதனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோடய பிள்ளை பெஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இப்படியே போட்டு இங்கே படுத்துருவேன். நல்லா ஜில்லுன்னு காற்று நல்லா இருக்குமாம்மா அப்படின்னு சொல்ல. அப்போ தயாங்குமே ஜேகே ஜேகே வந்து தயாங்க பார்த்துட்டே இருக்காங்க. அவன் சொல்ல எப்போவுமே வந்து அவன் ஊரை பற்றி பேசும்போது, அவன் ஃபேமிலி பற்றி பேசும்போது அவனுக்குள்ளே வந்து ஒரு மாதிரியான ஒரு ஸ்மைல் வரும். அந்த ஸ்மைலை வந்து ஜேகே வந்து அட்மையர் பண்ணி பார்க்குறாங்க. மற்ற விஷயங்களை பேசும்போது அந்த மாதிரி ஸ்மைல் வராது. பட் இந்த மாதிரி நேச்சர் பற்றி, ஃபேமிலி பற்றி, அவங்க ஊரை பற்றி பேசும்போது அவ்வளோ ஸ்மைல் வரும் தயாங்க்கு. அதை ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே தேங்க் சிரிச்சுக்கிட்டு, என்னாச்சு மாமா, அப்படி பார்க்குறீங்க? அழகாக இருக்கு. இதை கேட்டோடனே தேங்க்கு சடனாக என்ன சொல்கிறது தெரியல, அவன் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே வந்து ஒரு மாதிரி பிங்க் ஆகிடுச்சு. அது அப்படிங்கிற மாதிரி அவன் முடிக்க ஜேகே சிரிச்சிட்டு, என்ன எதுக்கே தக்காளி பிள்ளை மாதிரி ஃபேஸ் இப்படி சவந்துருச்சு? என்ன சொல்கிறீங்க மாமா நீங்கள்? ஆமாம், உண்மையே சொன்னேன். இதுக்கு அவனுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரில. அவன் திரும்ப முடிக்க. அப்போ ஜேகே தயாங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவருடைய லவ் சொல்ல போகிறாரான்னு. அப்படி அவர் சொல்லிட்டாக்கா நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படின்ட்டு தேங்க் ஒன்றும் புரியவே இல்லை. அவனுக்குள்ளே அவ்வளோ கேள்வி இருக்குது. இப்போ தேங்க் மனசுக்குள்ளே தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க மாமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அப்போ ஜேகே, நான் அதை சொல்லலாமா? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்க. அப்போ தயாங்க, அது மாமா இல்லை வேணாம். ஏன்? அது நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இப்போ எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு தூக்கம் வருது, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தேங்காய் அங்கேருந்து ஓடிட்டாரு. ஜேகே அவனுக்குள்ள, நான் என்ன சொல்ல வரேன்னு அவனுக்கு தெரியும், அப்புறம் ஏன் சொல்ல வேணாம்னு நினைக்கிறான். அவன் பேசுகிறது நடந்துக்கிறத பார்க்கும்போதே எனக்கு தெரியுது அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. ஆனால் ஏன் வேணாம்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு ஜேகே ஒரு பக்கம் அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. இங்கே தேங்க ரூம் போயிட்டு, ஒருவேளை அவர் காதலை சொல்லி நான் அதுக்கு சரின்னு சொல்லி வீட்டில் அதை ஒத்துக்கலைன்னா, சப்போஸ் வீட்டில் ஒத்துக்கிட்டு அவருடைய பிஸ்னஸ் எல்லாம் கொரியாவில் இருக்குது, கல்யாணம் பண்ணிவிட்டு நான் கொரியாவுக்கு போகிற மாதிரி இருக்கும், அவரை பிஸ்னஸ் விட்டுட்டு இங்கே இருக்க வைக்கிறது சரி வராது, நான் எப்படியும் ஊரெல்லாம் விட்டுட்டு போவேன் அப்படின்னு அந்த மாதிரி தாட் போகுது. ஃபேமிலி ஒத்துக்கிட்டாலும் நான் எப்படி கொரியா போவேன் அப்படிங்கிற அந்த தாட்டு தான் தேங்குள்ளே இருக்குது. ஸோ இப்படி தான் யோசிச்சுட்டே இருக்காங்க. மார்னிங் ஆகுது. மேரேஜ்க்கான ஏற்பாடுகள் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த இதெல்லாம் அக்னி கூட்டம் அதெல்லாம் வச்சுட்டாங்க. ஸோ ஐயர் வந்துட்டாங்க. ஸோ அங்கே அக்னி ஏற்றி எல்லா விஷயங்கள்லாம் அங்கே பூஜைலாம் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த அக்னியில் உட்காந்து எல்லா விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே கேர்ள்ஸ் எல்லாம் சேர்த்து அங்கே பழந்தட்டு, பூத்தட்டு, மாலை, தாலி எல்லாத்தையும் அங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க.
இங்கே தயாங்க்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி அரை மனசோடு இருக்குது. அவன் சைலண்ட்டாக அங்கே நின்று எல்லா சினாரியும் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ஜிமின்கிட்ட சொல்கிறாங்க, ஜிமின் நேற்று மாமா என்கிட்ட அவரோட காதலை சொல்ல வந்தார். ஏய் சூப்பர்டா, கங்க்ராச்சுலேஷன். நீ என்ன சொன்ன? அவர் சொல்ல வந்தார், நான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏண்டா? ஒருவேளை அவர் என்கிட்ட காதலை சொல்லி நானும் அதை அக்செப்ட் பண்ணி ஃபேமிலி அது ஓகேன்னு சொல்லி கல்யாணமும் நடந்துருச்சுன்னா நான் எப்படிடா என் ஃபேமிலியை விட்டுட்டு கொரியா போவேன் அப்படின்ட்டு ஜிம்மினை பார்த்து தேங்க சொல்ல, இதுக்கு தான் யோசிக்கிறியா? ஆமாம், என்னால் சத்தியமாக என் ஃபேமிலியை விட்டுட்டு இருக்க முடியும்னு தோணலடா. இந்த ஊரை விட்டுட்டு அடுத்த ஜென்ரேஷன் நான் தானே இந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். விவசாயம் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். சடனாக எல்லாத்தையும் விட்டுட்டு என்னால் எப்படி கொரியா போக முடியும் அப்படின்ட்டு அவன் சொல்ல, அப்போ ஜிம்மின் தயாங்க வந்து ஹக் பண்ணிட்டேன். பார் தயாங்க, ஒன்றும் இல்லை சரியா? உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு. உன்னை விட மற்றவங்க யாருக்குமே உனக்கு என்ன வேணும், உனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இது சரியாக இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. உனக்கு மட்டும்தான் உன்னை பற்றி எல்லாம் தெரியும். உன்னால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா மட்டும் நீ அடுத்த மூவ் பண்ணு, முடியலன்னா பண்ணாத. ஓகே? அப்படி சொல்லிவிட்டு அப்படியே கேஷுவலாக திரும்புகிறாங்க. இப்போ ஆக்சுவலி எல்லோரும் வேஷ்டி சட்டையில் இருக்காங்க. சொல்லியிருப்பல்ல, எல்லாேருக்கும் வேஷ்டி சட்டை தானே கல்யாணத்துக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க, வெள்ளை வேஷ்டி சட்டை. ஸோ அந்த அவுட்ஃபிட்டில் தான் இங்கே எல்லாருமே இருக்காங்க. இப்போ ஜேகே லைட்டாக தயாங்க போய் திரும்பியிருப்பார். மேலே பார்க்குறாரு. மேலே பார்த்தோன்னே ஷாக்கு. ஜிம்மி நீ எங்கே பார்க்குறான் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அங்கே ஜேகே தான் வேஷ்டி சட்டையில் இருக்காங்க. ஆக்சுவலி வந்து வேஷ்டி கடை தெரியாமல் பைப்பில் வந்து சொல்லி வச்சுருக்கு. அதுபோல் ஜிம்மின் சிரிக்காத எங்கள் இடம் சிரிக்கிறேன். அங்கே போகிற மாமனை வேட்டி எப்படி கட்டியிருக்கான்ட்டு. அப்போ தான் தேங்க நோட் பண்ணுறாரு, இவ்வளோ நேரம் மம் வேஷ்டி சட்டை போட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆடு பார்த்துருப்பா. பட் இப்போ தான் அவன் தப்பு தப்பாக கட்டி வச்சிருக்காங்கிறது தெரியுது. சிரிக்காத, போ உன் மாமனுக்கு வேட்டி கற்று கட்டு கொடுப்போ அப்படின்னு சொல்ல, நான் கதை தருவேன் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பார்த்துட்டே இருக்க. அப்போ ஜேகே சுற்றி மாதிரி பார்த்துட்டு தேங்க அவனை பார்க்குறத பார்த்துட்டு இங்கே வாயை அப்படிங்கிற மாதிரி கை கட்டி கூப்பிட்றாங்க. தேங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, என்னாச்சு மாமா? அது தயாங், நான் சரியாக இதை போட்டிருக்கேண்ணா. அப்போ தயாங் சிரிச்சிட்டு, இது எப்படி இல்லை மாமா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கிளாச்சிட்டு போய் டோரை சாத்துறாங்க. இதை ஜேகே பார்த்துட்டு ஜிம்மின் பார்த்துட்டு, அடியாத்தி இவனுக்கு என்ன டோரெல்லாம் சாத்துறானுங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மைண்ட் எங்கேயே போகுது. எப்படி வேஷ்டி கட்டி விடுவான், வேஷ்டி கட்டும்போது பார்ப்போனும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டார்க்காக யோசிக்கிறாங்க நம்ம ஜிம்மின். எங்கள் தயாங்க, மாமா நீங்கள் வேஷ்டி நீ தானே சொன்ன தயாங், அதான். அப்போ வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அன்றைக்கி நைட்டு தேங்க கணக்கு வழக்கு எழுதிட்டு இருக்கும்போது ஜேகே வந்து சாரி கேட்பாங்கல்ல கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக பேசினதுக்கு. அப்போ தேங்க சொல்லியிருப்பாங்க, நான் உங்கள் மன்னிப்பு அக்செப்ட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த வேஷ்டி சட்டையை கட்டிக்கோங்க, பிடிச்சிருந்தா கட்டிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த வேஷ்டி சட்டையை கொடுத்துருப்பாங்க. அதை தான் வந்து இப்போ ஜேகே வந்து கட்டியிருப்பாங்க. அதனால தான் நீ என்னை மன்னிக்கணுன்னாக்கா நான் இதை கட்டிக்கணும்னு சொன்னேன்ல, அதனால தான் நான் வேஷ்டி சட்டை போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜேகே வந்து தேங்க வந்து ஜேகே பார்த்துட்டே இருக்காங்க. சரி எனக்கு கட்டி விடு அப்படின்னு சொல்ல, சரி மாமா அப்படின்ட்டு அவன் வந்து ஆக்சுவலி குட்டி பசங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே கட்டி விட்டுருப்பாங்க வேஷ்டி சட்டை, கரெக்ட் பண்ணி தான் விட்டுருப்பாங்க. அது என்னவோ ஜேகேக்குன்னு வரும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆபதாக இருக்குது. அவனுக்கு கை நடுங்குது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா, அது நீங்கள் திருப்பி மாற்றி போட்டிருக்கீங்க மாமா, இதை ஃபுல்லாக கழட்டிட்டு நேராக வைக்கணும் மாமா அப்படின்னு சொல்ல, ஜேகே உள்ளே வந்து ஷார்ட்ஸ் மாதிரி அவன் போட்டிருக்கான். அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி பட்டுன்னு கலட்ட சடனாக தயாங்க திரும்புகிறாங்க. என்னாச்சு? அது நீங்கள் நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அப்போ தான் தயாங்க திரும்பி பார்க்குறாங்க. ஓ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து உசுரே வருது. அவள் ஜேகே சிரிச்சிட்டேன், என்ன நான் வந்து போட்டிருக்க மாட்டேன் நினச்சியா? ஐயோம்மா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வேஷ்டியை நேராக வச்சு இப்போ பர்ஃபெக்டாக அந்த வேஷ்டியை வந்து ஜேகே கட்டி விட்டுறாங்க. கீழாக்கா சரி பண்ணி விடுறாங்க. நல்லா இருக்குண்ணா, அழகாக இருக்கீங்க மாமா, தேங்க்யூ ஃபார் காம்ப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேங்குடைய கன்னத்திலே ஜேகே தட்ட. தேங்க சரி கீழே போகலாம் மாமா. போகலாம். தேங்க ஒரு நிமிஷம். சரி மாமா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாமே. சரி இப்போ 2 பேருமே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. நாங்கள் ஸ்டாண்டில் அடிக்க வச்சுட்டு தூரமாக நின்று 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அழகாக இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்ல, தேங்குமே சொல்லிட்டு ஜேகே பார்த்து தலையாட்டுறாங்க. இப்போ 2 பேருமே அப்படியே கீழே போகிறாங்க. எல்லோரும் ஜேகே பார்த்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வேஷ்டி சட்டெல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க, புதுசாக கட்டியிருக்காங்க. அதே பார்த்தா ஜேகே அப்பா தான் ஷாக் ஆகிறாரு. ஏன்னா அவருமே இவ்வளோ நாள் கட்டியிருக்க மாட்டார், என்னை தான் கட்டியிருப்பார்.
சூப்பராக இருக்கீங்க இப்போ 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் இவங்க 2 பேரும் பற்றி சொல்கிறேன். 2 பேருமே வந்து சிரிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த கல்யாணம் இந்த விஷயங்கள் அதெல்லாம் அங்கே நடந்துகிட்டு இருக்குது. இங்கே நம்ம ஜேகே தேங்காய் விட தள்ளி போவேனா அப்படிங்கிற மாதிரி தேங்காய் பின்னாடியே சுற்றிட்டே இருக்காரு. தேங்காய் இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போகிறாரு, அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போகிறாரு. அப்போ தேங்காய் என்னாச்சு மாமா, எதுக்கு பின்னாடி சுற்றிட்டே இருக்கீங்க? அது அது வந்து நான் உங்ககிட்ட தான் எப்பவும் பேசுவேன், ஏதாச்சும் கேட்பேன். இங்கே எனக்கு யாரும் தெரியாது, அதனால தான். அதுக்கிட்ட பின்னாடி சுற்றுங்களா, ஒரு இடத்துல உட்காருங்க, இல்லைன்னா நில்லுங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. பரவாயில்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், சொல்கிறது கேளுங்கம்மா, ஒரு பிளேஸில் உட்காருங்க அப்படின்னு சொல்ல முடியவே முடியாது சொல்லிட்டு பின்னாடி எதுவும் பயப்பட சுற்றிட்டே இருக்காங்க. இந்த ஜிம்மி தூரத்தில் நின்று பார்த்து சிரிக்கிறாங்க. ஐயோ வேறு சிரிக்கிறானேங்கிற மாதிரி தேங்க வந்து ஒரு பக்கம் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ ஃபைனலி இப்போ ஸ்டேஜ் கிட்டேயுமே 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த கல்யாணம் நடக்க போது பொண்ணே கூட்டு வர சொல்கிறாங்க. ஸோ சுற்றி எல்லோரும் பொண்ணை பார்க்குறாங்க. இப்போ எப்படி ஸ்டேஜ் கெட்டப் இருக்குது அப்படின்னாக்கா, ஐயர் உட்காந்துருக்காரு மணமேடையில், அக்னி முன்னாடி எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த கண்மணியோடைய ஹஸ்பண்ட் இருக்காங்கள, அவங்க ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா அந்த ஸ்டேஜில் நிற்கிறாங்க. அந்த மாப்பிள்ளை உட்காந்துருக்காரு ஸ்டேஜில், அந்த அப்பா அம்மா நிற்கிறாங்க. அந்த மாப்பிள்ளையோடைய ஒரு ஃப்ரெண்டு 2 பேர் அங்கே நிற்கிறாங்க. இங்கே கண்மணி அழைச்சிட்டு வராங்க, அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. கண்மணியோடைய அப்பா அம்மா நிற்கிறாங்க. அண்டு கண்மணியோடைய தோழிகள் இருக்காங்க. ஒரு சில குட்டீஸ் வந்து மேலே நிற்கிறாங்க. ஸோ இவ்வளவு பேர் தான், நிறைய பேர் மேலே இல்லை. அண்ட் அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா பெரியவங்க எல்லோரும் முதல் ரோவில் அப்படியே உட்காந்துருக்காங்க, வீடு ஜனங்க. மற்றவங்க எல்லோரும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. நம்ம தேக்குக்கு பார்க்கணும் அப்படின்னாக்கா, தயாங்கு ஸ்டேஜுக்கு கீழே, அது பெரிய ஸ்டேஜாக தானே இருக்கும், ஏன்னா பழந்தட்டு மாலைகள் எல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த ஸ்டேஜுக்கு லெஃப்ட்டு கார்னரில் தேங்காய் நிற்கிறாங்க, ரைட்டு கார்னரில் சேக்கை நிற்கிறாங்க. அதாவது மாப்பிள்ளை பக்கம் உள்ள கார்னரில் சேக்கையும், பொண்ணு பக்கம் உள்ள கார்னரில் தேங்காய் நிற்கிறாங்க. செபின் அங்கே போய் உட்காந்துக்கிட்டாங்க தாத்தா பக்கத்தில். இப்போது அந்த பொண்ணை அழைச்சிட்டு வரும்போது எல்லோரும் திரும்பி பொண்ணை பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்ம சேக்கை மட்டும் தேங்கையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. எல்லோரும் கண்ணும் பொண்ணு மேலே இருக்குது. ஆனால் தேங்க் அவனுடைய ஆள் மேலே தான், சேக்கை அவனுடைய ஆள் மேலே தான் அவன் கண்ணு வச்சுருக்காங்க. சேக்கை தேங்க பார்த்துட்டே இருக்க, தேங்க மணமேடையில் கண்மணி உட்கார வச்சதுக்கப்புறமா அவன் லைட்டாக திரும்ப சேக்கை தண்ணியே பார்த்துட்டு இருக்கிறத தேங்க உணர்ந்து அவனுக்கு ஷையாகிடுது. அப்படியே கீழே குடிச்சிக்கிறாங்க. சேக்கை அதை பார்த்து அவனுமே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். ஸோ அவ்வளோதான், இந்த பாட்டு இதோட முடிச்சிக்கலாம். லவ் யூ ஆல், பாய்.